ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். புதுசாக நம்ம சேனல் என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக லாஸ்ட் வர பாருங்கள். 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். அதாவது ப்ராஃபிட் செலவுலாம் போக 50,000 நம்ம எவ்வளோ டேஸ்க்குள்ளே ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். டைம் பார்த்தீங்கன்னா 12:23 ஆகுதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு லாகின் பண்ணோம். கரெக்டாக 1 மணி நேரம் 22 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. திண்டுக்கல் தலைப்பாக்கட்டு பிரியாணி வேலைச்சேரில் தான் இருக்குது. இப்போ தான் ஃபுட்டு ரெடியாக இருக்குது. நம்ம வந்துவிட்டோம் ஹோட்டலுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபுட்டு ரெடியாக இருக்குது. சரி வாங்க நம்ம போய்ட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா டைமே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வீக் பார்த்திங்கன்னா நம்ம வீக்கெண்ட் இன்சென்டிவ் அடிச்சிருக்கோம். இந்த வீக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீக்கெண்ட் இன்சென்டிவ் கண்டிப்பாக அடிக்கணும். அதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். நேற்று நம்ம பைக் இஷ்யூ ஆகிடுச்சு. அதை காலைல தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கு ஒரு 150 ரூபா சம்திங் செலவாயிடுச்சு. இந்த 3 டேஸுமே வந்து பார்த்திங்கன்னா பைக் விற்காமல் போச்சுன்னா நல்லாயிருக்கும். எதுவுமே நம்ம கையில் இல்லை, கடவுள் கையில் தான் இருக்குது. சரி பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம இப்போதைக்கு கிளம்புறோம். ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா வேலைச்சேரியிலே பக்காவாக முடிச்சிட்டோம். செகண்ட் ஆர்டர் வந்து ஈரோடு அம்மன் மெஸ் தான் போட்டுருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை, வெயிட் பண்ணிருக்கோம். ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சு ஃபஸ்ட் ஆர்டர் போடுறாங்க. என்ன கணக்குன்னு ஒன்றும் புரியல. சரிங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 1:42 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 153 153 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய 4வது ஆர்டர் எடுக்க எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் இருக்க கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை, வெயிட்டிங்கில் இருக்கோம். ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடிங்க. மழை வர மாதிரியே இருக்குது. எப்படியும் வரும்னு நினைக்கிறேன். கிளைமேட்டே ஒரு மாதிரியா இருக்குது. வந்தாலும் பார்த்துக்க வேண்டியது தான், வரலனாலும் பார்த்துக்க வேண்டியது தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 2:50 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 6 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 270 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்து நம்ம 1/2 ஹவருக்கு மேலே ஆகுது. நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஆர்டரே போடாமல் இருக்காங்க. பார்ப்போம் எப்போ தான் நெக்ஸ்ட் ஆர்டர் வருதுன்னு. நம்ம அந்த டைம் யூஸ் பண்ணி போய்ட்டு ரூமில் சாப்பிட்டே வந்துட்டோம் இன்றைக்கி. இன்னும் ஆர்டர் போடாமல் இருக்காங்க. டைம் பாருங்கள் 3:20 ஆக போகுது. இன்னும் வர பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டரே போடாமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகிடுச்சு. இன்னமும் நமக்கு ஆர்டரே வரல. சரி சும்மா இருக்க டைம் பெட்ரோல் போட்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரோல் போட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் வரல. கடுப்பாக இருக்குங்க. 4 நாள்னா 1.25 மணி நேரம் ஆர்டரே வரல. இப்போ 1 மணி நேரம் ஆர்டரே இல்லை. வெறுப்பாக இருக்குங்க. பார்ப்போம் எப்போ தான் போகிறான்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு அங்கங்கே சுற்றிட்டு இருக்கேன். ஹோட்டலில் இருக்க பக்கமாக ஆர்டரே வரல. டைம் பார்த்தீங்கன்னா 6:10 ஆகுதுங்க. நம்ம ஒரு 5:45 போல் லாகின் பண்ணோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தான் கொடுத்தோம். வேலைச்சேரி டு பெருங்குடி பேக்கில் இருக்குது பாருங்கள், இந்த அப்பார்ட்மெண்ட் தான். மதியம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 2:20 2:25 சம்திங் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டரே வரலைங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு. செம்மன்னு நான் போயிட்டு ஆஃப்லைன் போயிட்டேன். ஆர்டர் ஆஃப் பண்ணிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆர்டரே போடல. மதியம் ஒரு 1.5 மணி நேரம் ஆர்டரே போடல. என்ன தான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியலைங்க. பார்த்திங்கன்னா மழை வேறு ஒரு பக்கம் வர மாதிரி இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா அந்த வீக்கெண்ட் இன்சென்டிவ் அடிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா லாஸ்ட் வீக் நம்ம ட்ரை பண்ணி அடித்தோம். இந்த வீக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணி அடிக்கணும். போன வீக் வந்து பார்த்திங்கன்னா 1100 தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா 1300 கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஏன்னா நம்ம இந்த வீக் சரியாகவே ஏர்ன் பண்ணல. கண்டிப்பாக இந்த 3 டேஸ் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த டைம் கண்டிப்பாக நம்ம வீக்கெண்ட் இன்சென்டிவ் அடிக்கிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தோம். இன்னமும் பார்த்திங்கன்னா ஆர்டர் வரல. தூரல் வேறு ஒரு பக்கம் போகிற மாதிரி தான் இருக்குது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போங்க. டைம் பார்த்திங்கன்னா 7:20 போகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா 9 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 391 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம்.
ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக போடுறாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் தாங்க இருக்கும். ஒரு ஆர்டர் முடித்து 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சு தான் அடுத்த ஆர்டரே வராங்க. இப்படி போட்டால் நம்ம எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணுறது? எப்படி நம்ம ஒன் டேக்கு 25 ஆர்டர் பார்த்தா மட்டும் தான் நம்மளால் இன்சென்டிவ் அடிக்க முடியும். இவங்க இன்சென்டிவ் அடிக்கக்கூடாதுன்னே சொல்லிட்டு இப்படி போடுறாங்களா ஒன்றும் புரியல. இல்லை வேறு இந்த தூரல் வேறு ஒரு பக்கம். நம்ம ரெயின் கோட் போட்டால் நின்றுடுது, நம்ம ரெயின் கோட் கழட்டினா தூரல் வருது. என்ன கதைன்னு ஒன்றும் புரியலைங்க எனக்கு. பெருங்குடியில் தாங்க இருக்கும். இன்னும் ஆர்டர் எதுவும் வரல நமக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 8:54 ஆகுதுங்க. இப்போ வர 11 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 633 ரன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு வந்திருக்கு. இப்போ தான் ஆர்டரே கொஞ்சம் போட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துறை பக்கத்தில் இருக்கோங்க. லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தான் கொடுத்தோம். சரி கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 14 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். இன்சென்டிவோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1028 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மையூரில் இருக்கோங்க. லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அது முன்னாடி இருக்கு பாருங்கள், இருட்டா இந்த வீட்டில் தான் கொடுத்தோம். அதனால் இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் போடல. ஒரு 21 ஆர்டராவது கம்ப்ளீட் பண்ணால் தான் நாளைக்கு நம்ம 2 டேஸில் இன்சென்டிவ் அடிக்க முடியும். அந்த 1300 ரூபா. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆர்டர் வருதா என்னான்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு எதுவும் ஆர்டர் வரல. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 15 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1103 1103 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எந்த பிளேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூருங்க. இங்கே தான் அப்பார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் டெலிவரி கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 ஆர்டர் ஓட்டினா கூட போதும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆர்டர் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா எல்லாமே லாங் ஆர்டராக போடுறாங்க. ஷார்ட் ஆர்டர் போட்டால் தான் நம்ம ஆர்டர் டக்குன்னு முடிக்க முடியும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்கும்போது நடக்கவே நடக்காதுங்க. நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்கலையோ அதெல்லாம் நடக்கும். இந்த அப்பார்ட்மெண்ட்டு தாங்க லாஸ்ட் டெலிவரி கொடுத்தோம். சரி டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாம். போயிட்டு ஹோட்டலில் இருக்க பக்கமாக போய்ட்டு நிற்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆகுதுங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 16வது ஆர்டர் இந்த கடையில் தான் போட்டிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. இன்னும் 2 ஆர்டர் ஓட்டினா நல்லாயிருக்கும். ½ அன் ஹவர் தான் இருக்குது. ஷார்ட் ஆர்டர் போட்டால் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் ஆர்டர் போட்டோம்னா இன்னும் ஒரு ஆர்டர் தான் ஓட்ட முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 20 ஆர்டராவது ஓட்டணும்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் இன்றைக்கி ஆர்டரே இல்லை. நம்ம ஆன் பண்ணி விட்டு சும்மா தான் இருக்கணும். என்ன பண்ணுறது, இருங்க பார்த்துக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 11:53 ஆகுது. லாஸ்ட் ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். இன்னும் நமக்கு வந்து ஃபுட்டு ரெடி ஆகலை. இதை கொடுத்துட்டு நம்ம வந்து போயிடலாம். கஸ்டமர் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆதம்பாக்கம் தான். ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 11:12 ஆகுதுங்க. டோட்டலாக எத்தனை ஆர்டர் ஓட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 18 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1170 1170 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தாங்க ரூமுக்கு வந்தோம். ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சுட்டு ஆதம்பாக்கம் தான். அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் வந்துச்சு. சீக்கிரமாக வந்துட்டோம். நம்ம செலவுலாம் போக பார்த்தீங்கன்னா 1170 ரூபாலேருந்து 220 ரூபா பெட்ரோலு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா டீ செலவு எல்லாம் போக நமக்கு 920 ரூபா நின்று இருக்குங்க. நேற்று வரை பார்த்திங்கன்னா நம்ம 2063 ரூபா ஏர்ன் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் வந்து இன்றைக்கி 920 ரூபா. டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 2983 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்ட் இன்சென்டிவ் அடிக்க டோட்டலாக வந்து 75 ஆர்டர்ஸ் ஓட்டினோம். இன்றைக்கி வந்து நம்ம 18 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். இன்றைக்கே வந்து பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 ஆர்டர் இருக்குது. நாளைக்கு ஒரு 25 ஆர்டர், நாளான்னைக்கு ஒரு 25 ஆர்டர். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 57 ஆர்டர் ஓட்டணுங்க 2 நாளில். ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த இன்சென்டிவ்னால் கண்டிப்பாக நம்ம ஓட்டி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஓட்டிடலான்ற நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம அந்த போன வீக் அடித்த மாதிரி இந்த வீக்கும் நம்ம இன்சென்டிவ் அடிப்போம். ஓகேங்க, டைம் ஆகுது. நம்ம போய்ட்டு சாப்பிட்டு தூங்கலாம். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.